ஆண்டவரின் வளர்ப்பு தந்தை யோசேப்பு. இது இயேசு கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் சகோதர சகோதரிகளே, இந்த நிமிட நட்சத்திரக்கு இயேசுவின் நாமத்தின் நான் உங்களை அன்போடு அழைக்கிறேன். ஆண்டவரின் வளர்ப்பு தந்தை யோசேப்பு, மரியாளின் கணவராகிய யோசேப்பு, ஆண்டவரின் வளர்ப்பு தந்தையாகிய யோசேப்பு தன் மௌன வாழ்க்கையின் வழியாக அவர் யார் என்பதை இந்த உலகத்துக்கு அவர் எண்பிக்கிறார். பேச்சை விட மௌனமே சிறந்து சொல்வது போல அநேக காரியங்களை தன் மௌனத்தினாலே அவர் வெளிப்படுத்தக்கூடியவராக இருந்தார். ஏழ்மையான குடும்பத்தில் பிறந்தாலும் கடவுள் நம்மை படைத்து விட்டார், கடவுளுடைய குமார் நம்மளுக்கு கொடுக்கப்பட்டு விட்டார், இனிமேல் அவர் தான் நம்ம குடும்பத்தை பார்ப்பதற்கு பொறுப்பு என்று அலட்சியப்படுத்தாமல் கடினமாக உழைக்கின்ற மனிதனாக இருந்தார். கடினமாக உழைத்து தன் குடும்பத்தை காத்து வந்தார். தச்சி வேலை செய்து குடும்பத்தை காத்து வந்தார். அதை இறைமகனாகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கும் கற்றுக் கொடுத்தார். குடும்பத்திலே அவர் பரிவும் பணிவும் கொண்டவராக இருந்தார். நான் தான் குடும்ப தலைவன் என்று அகந்தை கொண்டு குடும்பத்தை ஆள வேண்டும் நிலையில் போகாதபடி குடும்பத்தோடு இணைந்து பரிவும் பணிவும் கொண்டவராக இருந்தார். எல்லாவற்றும் மேலாக மத்தேயு நற்செய்தி 1:19 வாசிக்கிறோம். அவரை குறித்து எழுதப்படுகின்ற பொழுது யோசேப்பு நீதிமானாக இருந்தார். யார் நீதிமான்? எசேக்கியேல் 18:9 சொல்லுகிறது, நியமங்களுக்கும் கற்பனைகளுக்கும் கட்டளைகளுக்கும் வார்த்தைகளுக்கும் கீழ்ப்படிந்து யாரெல்லாம் உண்மையாய் நடக்கிறார்களோ அவர்கள் நீதிமான் எழுதப்பட்டிருக்கிறது. அப்படிப்பட்ட நீதிமானை வாழ்ந்தவர் தான் நீங்கள் நானும் பரிந்து பேசும்படியாக அழைக்கிற, முன்மாதிரியாய் கொள்ளுகிற, தொழிலாளருடைய தந்தை என அழைக்கப்படுகிற, தொழிலாளருடைய பாதுகாவலர் என அழைக்கப்படுகிற, திருக்குடும்பத்தின் தலைவர் என அழைக்கப்படுகிற ஆண்டவரின் வளர்ப்பு தந்தையாகிய மரியாளின் கணவராகிய யோசேப்பு. அவரை போல் நாமும் வாழ்வோம், நல் தந்தையாய் ஜீவிப்போம். கடவுள் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.